பெறும் விவகாரத்தில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு அந்த மனு மீதான விசாரணை துவங்கி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக அரசு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனையடுத்து தர்கா தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது மூல மனுதாரர் தரப்பிலிருந்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. இடையிடையே நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள். இந்த வழக்கில் முன்வைக்கப்படக்கூடிய வாதங்கள் தொடர்பான விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து பேசலாம். ராஜேஷ், தொடர்ச்சியாக ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது அப்படின்றத பார்த்துட்டு வரும். தற்போது மூல மனுதாரர் தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது இல்லையா? இதுவரைக்கும் என்னென்ன அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க? இடையிடையே நீதிபதிகள் சில கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. அவங்களும் என்ன கேட்டிருந்தாங்க? கௌதமி, தற்போது மத்திய பாதுகாப்பு படை என்று சொல்லக்கூடிய அந்த CISF வீரர்கள் வந்தது ஏன் என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பி அதற்கு மனுதாரர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் தற்போது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து தற்போது என்ன நடந்தது என்பதை நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால், திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபமேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட விவகாரம் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையிலே அவர் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கின்றது. அதாவது இந்த தீர்ப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த தீர்ப்பை செயல்படுத்தினால் தமிழ்நாட்டில் மத பிரச்சனை ஏற்படும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்து முஸ்லிம் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ரீதியிலே தான் தற்போது இந்த மேல்முறையீடு அணுகப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனு மதுரை கிளையிலே தற்போது விசாரணை தொடங்கி கடந்த 45 நிமிடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டது எனவும் மத ரீதியான பதற்றத்தை உருவாக்க முயற்சிகள் நடந்தது எனவும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். CISF வீரர்கள் எப்படி இங்கு வர முடியும்? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமானால் அதற்கு தானே தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது, எங்களுக்கு தானே அந்த பொறுப்பு இருக்கிறது என்று அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். உயர்நீதிமன்றத்தை மட்டும் பாதுகாக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களை கோயிலுக்கு அனுப்பி தீபம் ஏற்ற அனுப்புவதா என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 10 நபர்களோடு சேர்ந்து மனுதாரர் தீபத்தூணில் தீபமேற்ற நீதிபதி அனுமதி வழங்கியிருக்கிறார் என்றும் மனுதாரர் கூட்டமாக சென்றால் பிரச்சனை ஏற்படும் என்பதனால் தான் அவர் நிறுத்தப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு பல்வேறு வாதங்களை முன்வைத்தது. அதனை தொடர்ந்துதான் அங்க இருக்கக்கூடிய தர்கா சார்பில் ஆஜராகின வழக்கறிஞர் அவரும் தன் தரப்பு நியாயங்களை அவர் எடுத்து வைத்தார். அதாவது மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்பது கடந்த 100 ஆண்டுகளாக அங்கு கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றியதாக வழக்கமில்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக புதிய நடைமுறையை உருவாக்க பார்க்கிறார்கள்? இது தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குகின்றது என்று தர்கா சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் தெரிவித்திருக்கின்றார். எனவே 2 தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை வைத்த நிலையில மனுதாரர் குறிப்பாக ராம ரவிக்குமார் அவர் தரப்பிலே ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் மற்ற சிலர் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி அவர்கள் ஏன் நாங்கள் மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் அதுதான் ஆதி காலத்து நடைமுறையாக இருக்கிறது. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னால் அங்கேதான் மலையினுடைய உச்சியிலே தான் மற்ற கோயில்களில் இருப்பது போல நாங்கள் தீபத்தை ஏற்றிக் கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த 100 ஆண்டுகளில் அந்த நடைமுறை மாற்றப்பட்டது. மீண்டும் அந்த பழைய நடைமுறை வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே தமிழக அரசிடம் அறநிலையத்துறையிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்து பார்த்தோம். அவர்கள் இதனை ஏற்காத காரணத்தினால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்ததற்கான காரணம் என்ன என்றும் மனுதாரர் தரப்பிலே ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக காவல்துறையை பொறுத்தவரையிலே உரிய பாதுகாப்பை அவர்கள் கொடுக்கவில்லை. நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பையும் செயல்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதனால்தான் வேறு வழி இல்லாமல் CISF வீரர்கள் அங்கு அனுப்பப்பட்டார்கள். நீதிபதி தனக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்று மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்து நீதிபதி கேட்கக்கூடாதா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த உத்தரவை அமல்படுத்த மாட்டோம் என 6:05 மணிக்கு ஏன் என கூறவில்லை எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தங்கள் தரப்பை தனி நீதிபதி கேட்கவில்லை என்ற எங்கள் வாதத்தை நம்பவில்லை என்றால் நடந்ததை வீடியோவாக நீதிபதிகள் பார்க்கலாம் எனவும் அரசு தரப்பில் தற்போது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். நம்பவில்லை என்றால் என்பதை அந்த சந்தேகம் இருந்தால்
தொடர்ந்து அது போன்ற விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு சம்பந்தமான அந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்கள் தரப்பை நீதிபதிகள் கேட்கவில்லை என்ற எங்களது வாதத்தை தொடர்ந்து சந்தேகம் இருந்தால் இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் தாக்கப்பட்டனர் என்றும் பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் காரணமாகத்தான் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனவும் தொடர்ந்து அங்கு ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்கும் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மற்றவர்கள் யாரும் மலைக்கு மேல் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது.